ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். முதல்ல காலையில் குடிக்கிறதுக்கு சத்து மாவு கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன். எப்பவும் போல் தான் பால் ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கேன். சக்கரை போடாமல் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு மட்டும் தோசை சுட்டு வச்சுருக்கேன். நல்லா கல் தோசை மாதிரி திக்காக ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கும் அவருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு பழைய கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கஞ்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நைட்டே சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். மீதி இருந்த சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கஞ்சிக்கு வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அது கூடவே நைட்டே கொஞ்சம் தயிரும் போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த கஞ்சி கூட தயிர் சின்ன வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியில் தண்ணி ஊற்றாமல் முதல்லையே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். இதில் தாளிப்பும் தண்ணியும் சேர்க்கல. இப்படி சாப்பிடும்போது கஞ்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு வந்து அரைக்கீரையில் புளி போட்டு கடையல் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு எதுவும் போடாமல் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக புளி போட்டு வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து தாளிச்சோம்னா அரைக்கீரை கடையல் சூப்பராக இருக்கும். புளி போட்டு கடையிறது வந்து சிறுகீரையில் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அரைக்கீரையில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் ரசமும் செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வந்து சவுச்சவில் வந்து கூட்டு பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் போட்டு கூட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் போட்டு அரைச்சியும் விட்டுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன். நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி தான் தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் அப்படியே கட் பண்ணி போட்டு அதுலேயே வேக வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.